திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கியிருக்கிறது. காட்சிகளை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் இணைந்திருக்கிறார். சார்ல்ஸ், இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரலை காட்சிகளையும் இப்ப பார்க்கிறோம். 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் இன்று சீமான் இந்த மேடையிலேயே அறிமுகம் செய்கிறார். அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு மாநாடு இருக்கு? கிளைவது மிக முக்கியமாக ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டது அவருடைய 16 ஆண்டு கால இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கிய அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு இது ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த மாநாட்டுக்கு முன்பு நடந்த மாநாடுகள் தவிர மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு. அதையும் தாண்டி 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அமர வைத்து தேர்தல் பரப்புரையை தாங்கள் துவங்கிவிட்டோம் அனைத்து கட்சிகளுக்கும் முன்னதாக என்று அவர்கள் பறைசாற்றுகிறாங்க. இந்த பறை இசையுடன் இப்ப தற்பொழுது இந்த மாநாடானது துவங்கி நடைபெற்று வெகு விமர்சையாக மிகவும் உற்சாகமாக நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் அனைவருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இதில் குழுமி இருக்காங்க. ஏனென்றால் அதற்கான இருக்கைகளும் போடப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினர் குறிப்பிடுவது மற்ற கட்சிகளை விட இந்த முறை 1% நாங்கள் 8% கடந்து இப்ப தற்பொழுது நாங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிவிட்டோம். இந்த நிலையில் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இந்த முறை நாங்கள் அங்கீகாரம் பெற்றது மட்டுமில்லாமல் அதிகாரத்திலும் நாங்கள் இடம் பிடிப்போம், மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த மாநாட்டை நடத்தி நாங்கள் வெற்றி முரசை கொட்டுவதற்காக தான் இது ஆயத்த மாநாடாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அதை விட இது தேர்தல் பரப்புரைக்கான முதல் மாநாடு. ஏனென்றால் அவர்கள் தேர்தலை பரப்புரையை துவக்கி விட்டார்கள் இன்று என்றே அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இன்று முதல் அவர்கள் தேர்தல் பரப்புரையை துவக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு வேட்பாளர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் மேடையில் ஏறி அமர்ந்து விடுவார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இந்த முறை தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார். மிக முக்கியமாக அவருடைய சொந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. வெகு விரைவில், அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் அவர் மாநாட்டு திடலுக்கு விடுவார். இந்த ஆலம்பட்டை புதூர், திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆலம்பட்டை புதூரில் 51 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. 16 ஆண்டு காலத்தில் அவர்கள் எப்போதுமே எளிய முறையில் இந்த பொதுக்கூட்டம் இவைகளில் மட்டுமே வேட்பாளர்களையும் அந்த தேர்தல் நேரத்தில் அவர்கள் அறிவிப்பார்கள். மாநாட்டை இவ்வளவு பெரிய அளவில் அவர்கள் இதுவரை ஏற்பாடு செய்து அவர்கள் பிரமாணத்தை காட்டியதில்லை. அதற்கு காரணம் மக்கள் தங்களை அங்கீகரித்துள்ளார்கள். 8% மேல் கடந்துள்ளோம். நாங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். இந்த முறை மக்களுக்காக உள்ள தொடர்ந்து அவர்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த இந்த தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி அதற்கான பரப்புரை என்று துவங்குகிறோம் என்றே குறிப்பிட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.